கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், குறிப்பாக இப்போ புதுசாக ஏலத்தில் எடுத்த வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை பெஞ்சில் உட்கார வைக்க போகிறாங்களா, அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நடந்து முடிந்த ஏலத்தில் சிஎஸ்கே பல எதிர்பார்த்ததும் பல எதிர்பாராத வீரர்களும் ஏலத்தில் எடுத்தது. இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே ஏலத்துக்கு முன்பாக பெரியதளவு எந்த ஒரு மாற்றம் செய்யப்படல. 2023 டிராஃபி வின் பண்ண அதே டீம் அப்படியே வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம அம்பத்தி ராயுடு ரிட்டையர்ட் ஆன காரணத்தினால் அந்த ஒரு இடம் மட்டும் தான் காலியாக இருக்குது. மற்றபடி ஓவர் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் சில பல மாற்றங்களை 2024 ஐபிஎல் சிஎஸ்கே செய்யும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 2024க்கு அப்புறம் மெகா ஆக்ஷன் இருக்குது அடுத்த வருஷம். அதனால் சில வீரர்களை சோதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்கு. வழக்கம் போல் நம்மள டெவன் கான்வே மற்றும் நம்மளோட ருத்ராஜ் தான் ஓப்பன் பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்வே ருத்ராஜ் கூட்டணி மிக அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக ஃபைனல் அவங்க ரெண்டுமே விளையாடின விதம் வேற லெவல். அது யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு விட்டு கொடுத்து சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க. அதனால் ஓப்பனிங்கில் அவங்க ரெண்டு தான் இறங்குவாங்க. ஒன் டவுனாக வந்து நம்ம ரச்சிந்திர ரவீந்திராவுக்கு வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு மிக அதிகம். அவர் இந்த மொயின் அலிக்கு பேக்கப்பாக இருப்பார். நம்ம சொன்னோம், மொயின் அலி கடந்த 2 வருடமாக சொதப்புற காரணத்தினாலையும் மொயின் அலி இந்த சீசன் முழுவதும் விளையாடாத காரணத்தினாலையும் மொயின் அலிக்கு மாற்ற ரச்சிந்திர ரவீந்திரா 3வது வீரராக அதாவது ஒன் டவுனாக களமிறங்க போகிறாரு. அதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதன் பின் நம்மளுடைய ரகனை இறங்குவார். அதற்கு பின் ஸ்பின் அடிச்சு விளையாடுறதுக்கு நம்மளுடைய சிவன் டூம்பை களமிறங்குவார். அதன் பின் நம்ம தலை டோனி ஜடேஜா அப்படின்னு சொல்லி வரிசை விளையாட இறங்குவாங்க. குறிப்பாக டேரில் மிட்சல் அந்த இடத்துல உள்ள வராரு. அதாவது பென் ஸ்டோக்ஸுக்கு மாற்றவர் நம்ம எடுத்தோம். ஆனால் டேரி மிட்சல் நம்பர் 4 விளையாட வர்றாரு. நம்பர் 4 தான் அவரோட இடம். அவர் மிக சிறப்பான ஆல்ரவுண்டர். குறிப்பாக ஸ்பின்னில் நல்லா விளையாடுவார். சேப்பாக்கு பிச்சுக்கு அவரோட பேட்டிங் கரெக்டாக ஒத்துழைக்கும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை எழுத்து எடுத்ததை நம்மளுடைய கோச் ஸ்டீவன் ஃபிளெமிங் சொன்னார். அதனால் 14 கோடி எடுத்து ஒன்றும் பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால் நம்பர் 4 கட்டாயம் டேரில் மிட்சல் விளையாடுவார். அவருக்கான இடம் வருது. அதனால் ஒரே ஒரு ஃபாரின் பாஸ்ட் போலர் தான் இருப்பாங்க. அதாவது தீக்ஷனோட இடத்துல டேரில் மிட்சல் வராரு. அந்த ஒரு இடத்துல பாஸ்ட் போலரில் தான் நம்மளுடைய மதிஷா பத்திரனா இருப்பார். ஒருவேளை பத்திரனாக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்லை பத்திரனா ஏதாவது ஒரு மேட்ச் விளையாட முடியாத சூழ்நிலை இருந்தால் வேணா அந்த இடத்துல முஸ்தாபிர் ரஹ்மான் விளையாடுவார். மற்றபடி ஸ்பின்னை பொறுத்தவரோட நம்மளுடைய ஜடேஜா தான் மாஸ்க் காட்ட போகிறாரு. ஜடேஜாக்கு கம்பெனி கொடுக்கும் விதமாக அந்த இடத்துல இன்னொரு ஸ்பின் பவுலர் யார் கிளம்ப இறங்குவான்னா யாருமே கிடையாது. ரச்சிந்திர ரவீந்திரா அந்த ஓவரை வீசிடுவார். அதனால் அந்தளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. பாஸ்ட்டை பொறுத்தவரை நம்மளுடைய ஷர்கில் தாகர் திரும்ப கம்பேக் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காயத்திலிருந்து மீண்ட முகேஷ் சௌத்ரி உள்ள வந்திருக்காரு. அது மட்டும் தீபக் சகர்கர் இப்படி லோக்கல் பாஸ்ட் நல்லாவே இருக்கனால ஒருவேளை லோக்கல் பாஸ்ட் 3 பாஸ்ட் போல வச்சுட்டு வெளிநாட்டு பாஸ்ட்டுக்கு போல கூட ஸ்பின்னை இறக்கலாம்னு நினச்சா ஷாண்டனருக்குள்ள இறங்க வாய்ப்பு இருக்கு. பல மாற்றங்கள் இருக்கு. இப்ப நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் பத்தி தெளிவா பார்க்க போறோம். ருத்துராஜ், டெவன் கான்வே, ரச்சிந்திர ரவீந்திரா, டேரில் மிட்சல், சிவன் டூம்பே, தல டோனி, ஜடேஜா, ஷர்கில் தாகூர், தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி, மதிஷா பத்திரா, இதுதான் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இருக்க போது. இன்வெர்ட் பிளேயரை யார் கிளம்புறங்க போறானா, நீங்க அனைவரும் எதிர்பார்த்த வீரர் தான். அவரை பத்தி நான் முன்னாடி சொல்லல, இப்ப சொல்றேன். அந்த இன்வெர்ட் பிளேயர் ரோல்ல ஷமீர் ரிஷ்வி கிளம்புறங்க போறாரு. போன சீசன்ல இன்வெர்ட் பிளேயரை சிவன் டோமே ஸ்பின் அடிச்சு நொறுக்கினாரு. இந்த சீசன்ல குட்டி ரேனான்னு சொல்லி அழைக்கப்படுற ஷமீர் ரிஷி அது இன்வெர்ட் பிளேயர் ரோலை கச்சிதமாக செய்வார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக இருக்காரு. அவருக்கு பல எதிர்காலம் இருக்கு, பல திறமை இருக்கு, ஒரு வித்தியாசமான ஷாட் ஆடுறாரு. அதனால இந்த 2024 ஐபிஎல் சிஎஸ்கோட இன்வெர்ட் பிளேயர் ஷமீர் ரிஷ்வி தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துக்காக நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்துல என்ன? உங்களுடைய கருத்துல மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.